மக்களே, சிறகடிக்க ஆசை. இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா? மாசுனாலே மாசு தாங்க. இங்கே வந்து நம்ம மீனாவோட ஃபேமிலியெல்லாம் அப்படியே உள்ளே வர டைமில் வந்து மீனாவோட தங்கச்சிக்கு வாங்கி வச்சிருக்கிற எல்லா நகையும் திருடன்கள் வந்து தூக்கின்னு வெளியே வர டைமில் அங்கே சொல்லணுமா, மீனா வந்து ஒரு கும்பாக மாறி அங்கே எல்லாரையும் அடிச்சுனே இருக்கிற டைமில் வந்து இங்கே வந்து அவங்க மாமியார் உள்ளே வரும்போது, ஏய் யாரடி இங்கே அடிச்சுன்னு இருக்கிறீங்கன்னும் போது, அத்தை என் தங்கச்சிக்கு வாங்கி வச்சிருக்கிற நகையை திருடனுங்க திருட வந்திருக்கிறாங்கன்னும் போது சொல்லணுமா, ஐயோ வேறு லெவலுங்க மீனாவோட அத்தை. இருடின்ட்டு அப்படியே ஏறி நின்று சோபா மேலே நின்று அப்படியே வயிற்றில் எட்டி உதைக்குதுங்க. ஆனால் என்னோடய கெஸ்ஸு ஒன்றா இருந்துச்சுங்க. இது வந்து மனோஜாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுனுங்க. அந்த இடத்துல எல்லாம் மாற்றி மாற்றி அடிக்கிற டைமில் முத்துவோம் அவங்க அப்பா வருவாருமா, என்னம்மா பண்ண, டே முத்து நம்ம வீட்டுக்குள்ளே திருட வந்துட்டானாடா. என்ன அது முத்தோட வீட்டுக்குள்ளேயே திருட வந்திருப்பானா, எப்படி இருக்கும்ட்டு முத்துக்கு சொல்லணுமா. முத்து ஒரு சைடு, மீனா ஒரு சைடு, அவங்க அம்மா ஒரு சைடு, பத்தாததுக்கு முத்துவோட தம்பி ஒய்ஃப் ஒரு சைடு, எல்லாரும் அடிக்கிற டைமில் ஒரு கட்டத்தில் ஓடி போய் மாமா நீங்கள் மனோஜ் அடி வாங்கிக்கணும் போது, டே நில்லுங்க, இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் போது, இருமா இன்னொரு வாட்டி குத்துறன்ட்டு முத்து வயிற்று மேலே குத்துவோம். மனோஜ் முகத்தில் டவலெல்லாம் போட்டு சுற்றி வச்சுட்டு, மாமா டே இருடா இது மனோஜ் வாய்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரின்ட்டு அப்புறம் முத்து வந்து முகத்தில் இருக்கிற மாஸ்கை கட்டினா பாவங்க மனோஜ் வந்து அப்படியே வாயெல்லாம் வீங்கிட்டு இருக்கிறத பார்க்கும் போதே செம்மையான ஃபன்னாக இருக்குங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண